எனக்கு திருமணம் அப்போ இப்போ நடக்கும் இப்போ நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நடக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கா? திருமணம் நடக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான். ஒன்று விதி, இன்னொன்று மதி. விதிங்கிறது என்னன்னா, உங்களோட ஜாதகத்தில் தோஷம் அல்லது தடை அப்படிங்கிறது இருக்கும். இந்த தோஷங்களில் வந்து ரெண்டு வகையாக சொல்லுவோம். ஒன்று கிரக தோஷம், ஒன்று அமைப்பிலே தோஷம், விதியிலே தோஷம். அதாவது கிரகங்கள் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடியது தோஷமாகும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த இடங்களில் பாவ கிரகமான ராகு, கேது, செவ்வாய், சனி, சூரியன், இந்த 5 கிரகங்களில் எது இருந்தாலும் தோஷம். இது ராசிப்படி பார்ப்போம், லக்னத்தின்படி பார்ப்போம், சுக்கிரனின் அடிப்படையிலும் பார்ப்போம். இந்த மாதிரி கணக்கிட்டு பார்க்கும்போது எத்தனை இடத்துல கிரகங்கள் தோஷம் பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அதிகபட்சம் 15 பாயிண்ட் வரைக்கும் கூட வரும். ராசி, லக்னம், சுக்கிரன் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 5 கிரகம் 5 இடத்துல இருந்ததுனாக்கா 5 பாயிண்ட் ஆகிடுது. அப்போ 3த்தின் அடிப்படையிலையும் பார்க்கும்போது 3 ஒரே மாதிரி இருந்ததுனாக்கா நான் 15 பாயிண்ட், அதிகப்படியாக 15 புள்ளி வரைக்கும் வரும். இதில் எங்களோட அனுபவத்தில் நான் கணக்கிட்டு பார்த்ததில் ஒரு கிரகம் தோஷம் பட்டால் 1 வருஷம் லேட் ஆகுது. ஒரு சொசைட்டியில் எப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களோட குடும்ப சூழலுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறாங்களோ காலகாலத்துக்கு மாறுது கல்யாண வருஷம், கல்யாண வயசுலாம். 6 வயசு 7 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. சீதா காலத்துலலாம் 6 வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து 6லேருந்து 16 ஆகி 18 ஆயிடுச்சு. ஆனால் சட்டப்படி 18 ஆனாலும் 21 வயசில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆக இது வயசுங்களாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாதி சனத்துக்கோ அல்லது ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் அவங்க அந்த மாதிரி வயசை முடிவு பண்ணுறாங்க. அந்த வயசுலேருந்து ஒரு கிரகத்துக்கு 1 வருஷம்னு கணக்கு விட்டு எத்தனை தோஷம் இருக்குது, எத்தனை புள்ளி தோஷம் இருக்கோ அத்தனை வருஷம் ஆயிடுது. இதுதான் என்னோட அனுபவம். அந்த வயசு வரைக்கும் எத்தனை குருபலன் வந்தாலும் நடக்காது. எத்தனை தோஷம் இருக்கோ அது. இது வந்து கிரக தோஷங்கள். இது காலதாமதத்தை ஏற்படுத்தும். முன்கூட்டியே பண்ணால் அது வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும். சரியாக குடும்பம் நடத்த முடியாமல் இழுக்கழிக்கும். இதுதான் கிரக தோஷம். நாகதோஷம் சொல்லலாம், செவ்வாய் தோஷம் சொல்லலாம், அல்லது சனி சூரியனால் ஏற்படுற தோஷங்கள். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்களில் இதெல்லாம் இருந்தால் தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு விசேஷமான தோஷங்கள் இருக்குது. அது என்னென்னா விதி அமைப்பில் இருக்கிறது. ஒரு ஜாதகத்துக்கு கர்மா அல்லது துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்துக்கு அதிபதிகளோடு அல்லது இந்த இடத்துல இந்த திருமண கிரகமான 7வது கிரகம், 7வது ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் இந்த 6, 8, 12ஓட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் அது பேர் தடை, விதியிலே கோளாறு. இதை தான் சரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. இந்த தோஷத்தை, இந்த தடைகளை, இந்த பிரச்சனைகளை, இது பேர் தான் கலத்துற தோஷம், திருமண தோஷம்னு சொல்லக்கூடிய. மற்றதெல்லாம் கிரக தோஷம், இது கலத்துற தோஷம். கிரக தோஷங்களை வந்து அந்த வயசில் அது தானாக சரியாக போயிடும், இல்லைன்னா பரிகாரம் பண்ணி முன்கூட்டியே பண்ணிக்கலாம். இந்த விதி அமைப்பில் இருக்கிற குறைபாடு இன்னும் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, கலத்திர கிரகமான சுக்கிரன் 7லே இருந்தால் தோஷம், அதுவும் திருமண தோஷமாகும். ஆக அதுவும் கலத்திர தோஷம்தான். 6, 8, 12ஓட இந்த கலத்திர சனாதிபதி தொடர்பு கொண்டால் அதுவும் தோஷமாகும். நவகிரகங்களில் பாவகிரகங்களில் 5, இந்த 5 இடத்துல எங்கேயாவது ஒரு இடமோ இல்லை எல்லா 5 இடத்துலையோ ராசி லக்னம் சுக்கிரனுக்கு அடிப்படையில் நின்னாலும் அதுவும் தோஷம். இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்து நாங்கள் வருஷ கணக்கை கரெக்டாக சொல்லுவேன். நான் எந்த வயசில் கல்யாணம் ஆகும்ன்றது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்து சொல்லுவோம். இதுதான் விதி தோஷம்னு பேர். இது அளவு கம்மியாக இருக்குது. அது 4 வகையான பரிகாரங்களால் சரியாகும். அது என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னா, பக்தி பரிகாரம், இயற்கையாக பக்தினாலேயே சரியாக போயிடும். அப்புறம் ஐதீக பரிகாரம், காலாஸ்திரி மற்றும் கும்பகோணத்தில் இருக்கிற நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுனால சரியாகும். அல்லது இந்த மாதிரி புராதன கோயிலுக்கு போகிறதுனால சரியாகும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா தோஷம்,
அருள்வாக்கு பரிகாரம். ஜோதிடருடைய அருள்வாக்குனால பரிகாரங்கள் சொல்லப்பட்டால் அதுவும் சரியாகும். 4வதா இருக்கிறதுலே பெரிய பரிகாரம், அதுக்கு மேலே பரிகாரமே கிடையாது அப்படிங்கிறது வைதிக பரிகாரம். அதாவது இந்து மதத்தில் உச்சக்கட்ட பரிகாரத்து பேர் யாகம்னு பேர். அந்த யாகத்தை பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கிறோம். ஆக இந்த 4 வகையான பரிகாரத்தின் மூலியமாக எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது தோஷத்துக்கு 2 வகையான தோஷத்துக்கு உள்ளது. இது விதினால் வரக்கூடிய, ஜாதகத்தினால வரக்கூடிய அமைப்புகள். சரி, அடுத்தது மதி தோஷம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது மட்டும்தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அது அவங்களே தான். மதினா என்னன்னா அவங்களுடைய ஆட்டிடியூடு, சுபாவம்னு பேர். இந்த சுபாவத்தினால ஏற்படக்கூடியது. நான் நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய கஸ்டமர் மூலிமா அனுபவிச்சிருக்கிறது. என்னென்னா ஆள் ரொம்ப சுமாராக இருப்பாங்க. ஆணோ இல்லை பெண்ணோ, ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கோங்க, படு சுமாராக இருப்பாங்க. முகத்தில் ஒரு வசீகரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, படு சுமாராக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட எண்ணம் வந்து பெருசாக இருக்கும். அப்படி வேணும் இப்படி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அஜித் மாதிரி வேணும், விஜய் மாதிரி வேணும், அந்த காலத்தில் அரவிந்த் சாமி மாதிரி வேணும், இப்படியெல்லாம் அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறி எதிர்பார்க்கறது. இவங்க காலகாலமாக வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி விதிக்கு முரண்பாடாக இவங்களோட சுபாவம் இருக்கும். ஆக சுபாவ கேடு அல்லது அந்த சுபாவம் அல்லது எதிர்பார்ப்பு அந்த சுபாவத்தில் தானே வருது. எண்ணம்னு பேர். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, யாருமே வந்து பெரியவங்கள்லாம் வந்து மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள், ஆன்றோர், சான்றோர், மேலோர் சொல்லக்கூடிய எல்லாருமே, அல்லது இந்த காலத்தில் பர்சனல் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்கிறவங்க, மென்டார்ஸு, இவங்க எல்லாருமே வந்து ஜாதகம் போல் வாழ்க்கைன்னு சொன்னதே இல்லைங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருந்ததுன்னா, நியாயமாக இருந்ததுன்னா, சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்குங்க. நீங்கள் வந்து அதில் இருக்க குறைபாடுக்கு தாங்க உங்களோட சுபாவக்கேடு அல்லது உங்களோட எதிர்பார்ப்பு தான் உங்களோட கல்யாணத்துக்கான தடையாக இருக்கும். ஜோசியருங்க ஒருத்தர் வேணால் தப்பு சொல்லலாம், 2 பேரும் தப்பு சொல்லலாம். நீங்கள் போகிற இடம்லாம் அவங்க சொல்கிறது நடக்கவே மாட்டேங்குதுன்னா அத்தனை பேரும் எப்படி தொழில் நடத்துகிறாங்க? சரியான தொழிலை நடத்த தெரியாமலாம் நடத்துகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 25 வருஷமாக இதே இடத்துல இதே ஆஃபீஸில் உட்காந்து நான் 25 வருஷமாக இதே பில்டிங்கில் நான் ஜோசியம் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு வேறு ஒரு பிரதான தொழில் ஒன்றுமே இல்லை. இதுதான் தொழில். நான் சொல்கிறது சரியா இல்லைன்னா எனக்கு எப்படி திரும்ப கஸ்டமர் வருவாங்க? எனக்கு எப்படி ரிஃபர் பண்ணுவாங்க? எனக்கு எப்படி புதுசாக கஸ்டமர் வருவாங்க? இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஆகும். பல பேருக்கு இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஃபோன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 4 கஸ்டமர் புதுசாக கிடைப்பாங்க. அது ஒன்று தான் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் என்கிட்ட தொழில் வசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வசியம் முதல்ல ஜனங்களை வசியம் பண்ணணும், 2வது தொழில் வசியம் பண்ணணும், 3வது தனம் வசியம் பண்ண முடியும். ஜனங்களை வசியம் பண்ணுறது விளம்பரத்தினால பண்ணலாம், இல்லை நல்ல பேச்சு திறமையால் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாங்க. அது ஒன் டைமுங்க. நீங்கள் பார்க்கலாம், டிவியில் வருவாங்க. இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க ஒரு ஜோசியர். ஒரு 5 வருஷம் பொறுத்து அவர் காணாமல் போயிடுவார். ஏன் காணாமல் போகிறாரு? அவர் ஜனவசியம் பண்ண தெரிஞ்சவர்கிட்ட தொழில் வசியம் இல்லை. அவர் தொழில் நல்லா இருந்ததுன்னா அவர் கன்சிஸ்டன்ஸாக திருப்பி அதே தொழிலை பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் பேர் அதெல்லாம் சொல்லாமன்னா நல்ல விஷயம்னால சொல்கிறேன். எவ்வளோ பேர் வந்து காழியூர் நாராயணன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து அவர் பேரை கேட்டுட்டு வரேன். நான் ஜோசியர் ஆகிறதுக்கு அல்லது ஒரு இதுவாக எடுத்தது ஒரே ஒரு ஆள் தான். அவர் வே லக்ஷ்மணன் ஒரு ஆள். அவர் தினத்தந்தியில் போடுற ராசி பலனை படித்து இம்ப்ரெஸ் ஆன அந்த ஜோசியத்தை பற்றி எனக்கு ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்கிறத பற்றி எனக்கு பிடிச்சி அப்படி ஆனேன் நானும். ஓகே, மற்றவங்களெலாம் யாரும் நான் இம்ப்ரெஸ் ஆகலை. ஆனால் வந்து சொல்கிறேன், அவர் சொல்கிறது நடக்கிறதுனால தானே அவர் காலகாலமாக அவர் வந்து ஜோசியம் பார்த்துட்ருக்கார். அப்புறம் அரிகேசன் ஒரு பெரியவர் ஒருத்தர் ஜி தமிழெல்லாம் வரார். அவர் வந்து திரும்ப மக்கள் எப்படி போகிறாங்க?
2வது முறை அவர்கிட்ட போகிறாங்களே பாருங்கள், நாங்கள் பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவோம், ட்ரிபிள் ஆர்ன்னு சொல்லுவோம். ஒன்று ரெக்ரூட், ரீடைன், ரிஃபரல் அப்படின்னு 3 வகை. அதை தான் நாங்கள் வந்து நம்ம இதில் வந்து முதல்ல ஜனவசியம், மக்களை வர வைக்கணும். அது விளம்பரம் பண்ணி போர்டு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்து எப்படியாவது, இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு எப்படியாவது கஸ்டமரை வர வைக்கிறது. இது வந்து ஃபஸ்ட் டைமுக்கு வருவாங்க, ஃபஸ்ட் டைம் வருவாங்க. அவங்க திரும்பவும் வந்து வாழ்நாளில் அவங்களுக்கு ஜோசியன்னு ஒன்று தேவைப்படும் போது நம்மக்கிட்டேயே வராங்கன்னா அது பேர் ரீடைன், தக்க வச்சுக்கிறது. அந்த கஸ்டமரை நாங்கள் தக்க வச்சுக்கிறது. 3வதாக அவங்க திருப்தி அடையணும், அடைஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு ஆளுக்கு ரிஃபர் பண்ணணும், அப்படி வரும். இப்போ இந்த 3மே நமக்கு வந்து ஒரு ஆளுக்கிட்ட இருந்தால் தான் ஒரு ஆள் ரொம்ப காலம் தொழில் பண்ண முடியும். அந்த வகையில் நான் என் குடும்பம் எல்லாம் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோன்னாக்கா எனக்கு ஒன் டைம் பிஸ்னஸாக இருக்கலாம். நீங்கள் ஃப்ளோட்டிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, டூரிசம் ஸ்பாட்டு எங்காவது ஃப்ளோட்டிங் போகிற இடத்துலலாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நினச்சிங்கன்னா என்னன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ தெரு காய்கறி விற்கிறாங்க, ஆனால் நகை விற்பாங்களா? தங்க நகை தந்து தெரு விற்க முடியுமா? இன்னும் நம்பிக்கை இருக்குது அவனக்கிட்ட வாங்கிறதுக்கு. ஆனால் கடை இருந்ததுன்னா, பிராண்டடாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கடை இருக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம திரும்பி போவோம், கேரண்டி கிடைக்கும். அதுபோல் ரோட்டில் போகிற ஜோசியராக இருந்தாக்கா, கைரேகை பார்க்குற மாதிரி ரோட்டில் போகிற ஜோசியராக இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து ஜனவசியம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்லா ஒரு உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான பாசிட்டிவான பல வார்த்தைகளெல்லாம் கோவியாக ஸ்லாங்கு, ஜோசியருக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த வார்த்தைகளை அந்த மாதிரி பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் திருப்பி வந்து அவரது நடக்குமானா நடக்காதப்போ அவனை போய் தேடின்னு போய் அடிக்க போகிறீங்க நீங்கள், ஒன்றும் கிடையாது. இது அந்த பக்கம். ஆனால் ஒருத்தன் ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறான் அப்படின்னாக்கா, ஒரே இடத்துல இருக்கிறான், ஒரே இடத்துல பண்ணுறான்னாக்கா, அதே தொழிலாக ஓடுதுன்னாக்கா, பல வருஷம் தொடர்ந்து ஓடுதுன்னு வச்சுக்கலேன். அப்போது அவங்கக்கிட்ட சரக்கு இல்லாமல், தொழில் வசியம் இல்லாமல் அந்த தொழிலை தொடர்ந்து பண்ண முடியாது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது தொடர்ந்து பண்ண முடியாது. நீங்கள் விளம்பரத்தை நினச்சி போகிறவங்கலாம் சீசனல் ஜோசியர் இருப்பாங்க. ஜோசியம் மட்டும் இல்லை, மற்ற துறையும் இருக்குது. ஆனால் நம்ம இதை பற்றி தான் பேசுகிறோம். டிவியில் பார்த்து போவாங்க, ஆனால் அதெல்லாம் சீசனல். ரெகுலர்னா என்ன தெரியுங்களா? ஹார்லிக்ஸ் காலகாலமாக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, அமர்தாஞ்சன் காலகாலமாக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க, பான்ஸ் பவுடர் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறாங்க. அது வெறும் ஜனவசியம் பண்ணுறது மட்டுமல்ல, அதில் ஏதோ இருக்குது, சரக்கு இருக்குது அதில். அதனால தான் மக்கள் வந்து அவங்களோட கஸ்டமரை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. அப்புறமா அடுத்தவங்களுக்கும் அதெல்லாம் ரிஃபர் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான். ஆக நல்ல தரமான ஜோசியர்னா அவர் நீண்டிச்சிருக்கும். அதனால தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்களான்னு பார்த்து பண்ணுவாங்க. அனுபவபூர்வமான ஜோசியர்கிட்ட போகிறதுன்னா, வயசானவங்கக்கிட்ட போகிறதுன்னா, ஜோசியத்தில் வயசானவங்களெல்லாம் பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து ஜோசியம் பார்க்குறேன்னா, பார்த்தாலும் ஜோசியர் மாதிரி தெரில, எப்படி வருவாங்க அப்போது? அந்த மாதிரி இருக்குது. 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 2000 தான் ஜோசியம் பார்க்குறேன். இது என்னோட 25வது வருஷம். அப்போ ஆராய்ச்சி ஒரு 10 வருஷம், தொழில் ஒரு 25 வருஷம், நான் 35 வருஷம் அனுபவம். இந்த 35 வருஷமும் ஒரே இடத்துல நடக்குது. இதுதான் முக்கியம். ஆக ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆளுக்கு நீங்கள் இப்போ எத்தனை ஜோசியர்கிட்ட போனீங்க என்னன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி சில இதெல்லாம் விளம்பரத்துக்கு ஸ்லாட் போட்டு வருவாங்க. ஸ்லாட்டு ஒரு அரை மணி நேரம் ஜோசியத்துக்கு இவ்வளோன்னு, அந்த மாதிரி ஸ்லாட் போட்டு வரவங்களுக்குலாம் நம்ம கேரண்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து நிற்க மாட்டாங்க, ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. அவங்க வந்து ஒரு சீசனல் ப்ரொஃபஷ்னல் தான். அவங்களாம் சீசனல் ப்ரொஃபஷ்னல். ஒரு காலத்தில் இருப்பாங்க, அப்போ இருக்க மாட்டாங்க. ஒரு சில வருஷம் இருப்பாங்க, அவங்க ஸ்லாட்டு போகிற வரைக்கும் ஓடும் வாழ்க்கை. அது வந்து புதுசாக வருவாங்க போவாங்க, அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் இருக்கணும். என்கிட்டே வந்து சொல்கிறாங்க நிறைய பேர், நம்ம வந்து மக்கள் வந்து இந்த ஜனவசியம் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீசனல் ப்ரொஃபஷ்னல் பண்ண ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு அவங்களோட சொந்த காசை போட்டு விளம்பரப்படுத்தி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அது தொடர்ந்து போகாது. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, இங்கே வரவங்கள ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விளம்பரம் பண்ண இடத்துக்கு நான் போனேன் சார், அவங்க வந்து எனக்கு வியாழக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. சரி நான் அங்கே போனேன், ஒரே கூட்டமாக இருந்தது. டோக்கன் வாங்கிட்டு நான் வந்து வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். சரி இவ்வளோ கூட்டத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க கடைக்காரங்கிட்ட நான் கொஞ்சம் விசாரித்தேன், எப்பவுமே இவ்வளோ கூட்டம் இருக்குமாங்கன்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் வியாழக்கிழமை மட்டும் தான் சாயந்தரம் மட்டும் தாங்க வருவார், 4 மணி நேரம் தாங்க வருவாருன்னா. அப்போது மொத்த பேரையும் ஒரே நேரத்தில் வர வச்சு கூட்டம் சேர்க்குற டெக்னிக் அது பேர். நிஞ்சா டெக்னிக்னு சொல்லுவாங்க பசங்களாம் டிவியில் பார்த்துட்டு. அந்த மாதிரி கூட்டம் சேர்க்குற டெக்னிக் இது. கூட்டம் சேர்க்குற நிஞ்சா டெக்னிக் அது. எல்லா கஸ்டமருக்கும் ஒரே நாளில் திங்கக்கிழமை அப்பாயின்மெண்ட் கேளுங்க ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நீங்கள் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. சரி ஓகே, ஐயோ இவ்வளோ பிஸியாக அவர், வியாழக்கிழமை போட்டுக்குங்க. அந்த மாதிரி எல்லாரையும் ஒரே டைமில் 25 பேர் ஒன்றா வர வைப்பாங்க. இதில் முன்கூட்டியே வேறு டேட்டு டைமை கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. முன்கூட்டியே அவங்க வந்து அந்த லைவ் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஜனவசியம் டெக்னிக். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு தொழில் நடத்த முடியாது. அப்ராணியாக இருக்கிற மக்கள் தெரியாமல் இங்கெல்லாம் போய் மாட்டிட்டு இப்போ ஆக போகுது இப்போ ஆக போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஏமாறுறீங்க. எப்போ ஆகும் அப்படிங்கிறது சரியான நீங்கள் பாரம்பரிய ஜோசியருங்க அல்லது நல்ல அனுபவம் இருந்தாங்க, இயற்கையாக கூட்டம் சேர்ற ஆளுங்க, ரிஃபர் பண்ணக்கூடிய ஆளுங்க, ரிஃபர் பண்ணணுங்க. போயிட்டு வந்து இன்னொரு ஆள் ரிஃபர் பண்ணணும். அதெல்லாம் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும். எதுக்கு கடைங்களெல்லாம் போடுறாங்க? சின்ஸ் 1925 நகை கடைக்கு, துணி கடைக்கு 1925 நான் கடை வச்சுக்கிறேன், பரம்பரையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே திறமை இல்லாமல், அங்கே நியாயம் இல்லாமல், அங்கே நேர்மை இல்லாமல், அங்கே தொழில் இல்லாமல் அந்த தொழில் வசியமாகுமா? அந்த இடத்துல கஸ்டமர் நீடிச்சு நிற்பாங்களா? நேற்று திறந்த ஒரு கடைக்கு போனால் கூட அது இன்னொரு கடையோட பிரான்ச்சாக இருந்தால் ஓடும். புது கடையாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஓடாதுங்க. ட்ரையலுக்கு தான் போவாங்க. அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுக்கு போவாங்க. போய் ஏமாந்து விட்டவங்க வருவாங்க. இதுவும் தொழில் தானே. இதே மாதிரி நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் விளம்பரத்தை பார்த்து ஏமாறுறது, யூடியூப்பை பார்த்து ஏமாறுறது, டிவியை பார்த்து ஏமாறுறது, அங்கங்கே வைக்கிற கவர்ச்சிகரமான பாசிட்டிவான வார்த்தைகளை நம்பி பேனரை பார்த்து ஏமாறுறது, அதெல்லாம் உங்களோட அறியாமை, மாயை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற நிலைமையில் இருக்கலாம். இங்கெல்லாம் போய் நீங்கள் மாட்டிக்கலாம். 2 தான், விதியா மதியா. விதிப்படி இப்போ நடக்கும். நீங்கள் அதை முன்கூட்டி நடத்திக்கிட்டும் தள்ளி போட்டுக்கிறதும் உங்களோட மதியோட வேலை. இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லக்கூடியது விதி, ஜாதகப்படி வாழ்க்கைன்னு சொன்னது கிடையாது. எண்ணம் போல வாழ்க்கை. வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைது உயர்வு, திருவள்ளுவர். உன் வாழ்க்கையை ஒசத்துக்கணும்னா அதுதான் வழி. அதே போல் தெய்வத்தால் ஆகாது என்னும் உங்களோட முயற்சி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கூலி தரும்னு சொல்கிறாரு. இதுவும் திருவள்ளுவர். அவரெல்லாம் போய் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு எழுதின திருக்குறள் அவர் பேரை கூட போட்டுக்கல. விளம்பரத்துக்கு அவர் பண்ணலை. ராயல்ட்டி அவங்க ஃபேமிலியில் யாரும் கேட்கல. அந்த மாதிரி புக்கு எழுதின மனுஷங்கள்லாம் எப்படி வந்து போய் சொல்ல போகிறாங்க? அது நடக்கும். விதிப்படி உங்களுக்கு 40 வயசில் கல்யாணம்னு இருந்தால் கூட உங்களோட சுபாவம் நல்லா இருந்ததுன்னா, எண்ணம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சரியான வயசில் கல்யாணம் பண்ண முடியும். ஆக நீங்கள் நம்மக்கிட்ட வரல, நீங்கள் வந்து வெறும் கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பல இடத்துல போய் வெக்ஸாக இருக்கீங்க போல இருக்குது. இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க, இன்னும் நடக்கலைன்னு சொல்லி கேட்குறீங்க. நடக்காததுக்கு காரணமும் இதுவும் நம்ம தெளிவாக சொல்லுவோம். நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.